सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यदास्य चित्तम् अर्थेषु समेषु इन्द्रियवृत्तिभिः न विगृह्णाति वैषम्यं प्रियम् अप्रियम् इति उत स तदैव आत्मना आत्मानं निस्सङ्गं समदर्शनं हेयोपादेय रहितम् आरूढं पदमीक्षते। ज्ञानमात्रं परं ब्रह्म परमात्मा ईश्वरः पुमान् दृश्यादिभिः पृथग्भावैः भगवान् एकः ईयते। एतावानेव योगेन समग्रेण इह योगिनः युज्यते अभिमतो ह्यर्थः यदसङ्गः तु कृत्स्नशः। கபிலர் தேவஹூதிக்கு ஜனங்களினுடைய ஒரு விருத்தி பூதராசிகளினுடைய விருத்தி எப்படி எப்படியெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு யோகி எப்படி உலகத்தை பார்க்கறான், யதா சித்தம் அர்த்தேஷு சமேஷு அர்த்தங்களையே அவன் சமமாக பார்க்கறான். நம்ம நம்மளுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா நமக்கு இது பிரியம் இது அப்பிரியம்னு நமக்கு தோன்றது. ஆனா ஒரு யோகியினுடைய ஒரு கண்ணோட்டத்துல அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வைஷமியமே இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல. இது வேணும் இது வேண்டாம் விஷயங்களையே சமமா ஒரு நிலையில பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் தானே அந்த விஷயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சங்கம், பற்றுதல், பிரியம், அப்பிரியம், ராகத்வேஷம் இவைகளெல்லாம் தொடர்ச்சியா அதுக்கப்புறம் தானே வரும். விஷயங்களையே ஒன்னா பார்த்துட்டோம்னா அந்த சமதர்ஷிங்கிறது எப்படி பார்க்க முடியும்னா அந்த சமதர்சனம் எப்படி ஏற்படும், எப்படி விஷயங்களை ஒன்னா பார்க்க முடியும் அப்படின்னா இது எல்லாமே ஒரு தோற்றமாதான் பார்க்கிறார். ஞான மாத்திரம் பரம் பிரம்ம, இந்த பிரம்மம் தான் உங்களுக்கு ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை தத்துவமாக இருக்கு. பிருதக் பாவைஹி திருஷ்யாதிபிகி பகவான் ஏகஹா ஏவ ஈயதே, ஒரே ஒரு பகவானாதான் நம்ம அந்த பிரதீதி பகவத் பிரதீதி ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இதுக்கு மேல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே தோற்றம்னு தீர்மானம் ஆயிடுறது. இததான் சொல்ல வர்றது. இதுதான் அபிமதமான அர்த்தம் யோகிகளுக்கு. ஏன்னா அப்பதான் பற்றுதல் வராம இருக்க முடியும். ஆப்ஜெக்ட்ஸ் நோ மேட்டர் வாட் தே ஆர் ஆல் இல்லியூசரி ஆப்ஜெக்ட்ஸ்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம்ங்கிறது அந்த மொமெண்ட்ல தான் வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம போடுறோம். இன்டெலெக்சுவல் பர்செப்ஷன் வேற, எக்ஸ்பீரியன்ஷியல் பர்செப்ஷன்ங்கிறது வேற. யோகாபியாசம் பண்ணி யோகின்னு ஒருத்தனை நம்ம குறிக்கிறோம்னா அவன் எக்ஸ்பீரியன்ஷியலி ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட் தட் எது நித்தியம் எது அனித்தியம்னு அவனுக்கு அந்த இடத்துல புரியுது. அததான் சொல்லிட்டு வர ஞானம் ஏகம் பராச்சீனைஹி இந்திரியைஹி பிரம்ம நிர்குணம் அவபாதி அர்த்தரூபேண பிராந்தியா சப்தாதி தர்மிணா. வாட் இஸ் த பர்செப்ஷன் ஆஃப் அ யோகி? அந்த யோகி அதை புரிஞ்சுக்கிற விதம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஏகம் ஞானம், ஒரே ஒரு ஞானஸ்வரூபம் தான் இருக்கு இவ்வுலகத்துல. அந்த ஞானஸ்வரூபத்தை, அந்த ஞானஸ்வரூபத்துக்கு வேற என்ன பேரு? பிரம்மன்னு இன்னொரு பேரு. அது நிர்குணம். அதுல ரஜஸ் தமஸ் சத்துவகுணம் பிரகாசம் இருட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபரன்சஸே கிடையாது, பேதங்களே கிடையாது. ஏன்னா இந்த பேதங்கள் எல்லாம் திரிகுணாத்மகமான பேதங்கள், 3 குணங்களினால வரக்கூடிய பேதங்கள். பிரம்மமோ நிர்குணம், நமக்கு குணங்களே கிடையாது. அப்போ அந்த நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்ம ரூபமாக இருக்கே, ஞான ரூபமாக இருக்கே, அது எப்படி அவபாதி தோன்றுகிறது? இந்த ஒரே பிரம்மம் தான் நமக்கு பிராந்தியா ஒரு பிரமையினால சப்தாதி தர்மிணா அர்த்த ரூபேண அவபாதி. இந்த பிரம்மம் தான் நமக்கு சப்தம், ரூபம், ரசம், கந்தம் இந்த மாதிரி தர்மத்தை கொண்ட ஒரு வஸ்துவாக தோன்றுகிறதுங்கிற ரொம்ப கிளியரா சொல்ற. இது நமக்கு அத்வைத்தம் தான் இந்த இடத்துல தத்துவம். அதனால சப்தாதி தர்மி ரூபேண, சப்தம் முதலிய தர்மத்தை வைத்துக் கொண்டிருக்கும் தர்மி,
தர்மம்னாலே குணங்கள், ஆப்ஜெக்ட்னா அந்த குணங்களை வைத்து கொண்டிருக்கும் விஷயத்துக்கு தர்மின்னு சொல்றோம். இங்க தர்மிங்கிறது என்ன? பதார்த்தங்கள். அதுதான் அர்த்த ரூபம். அர்த்தனா பதார்த்தமா சொல்றோம், வஸ்துக்கள்னு சொல்றோம். சோ சப்தம் முதலிய தர்மங்களை வைத்துக் கொண்டிருக்கும் வஸ்து ரூபமாக எது பாசிக்கிறது? நமக்கு பிரம்மதான் பாசிக்கிறது. அந்த பிரம்மம் என்னது? ஞானம். ஞானஸ்வரூபமாக இருக்கு. ஏகம், த்விதீயம் கிடையாது. நிர்குணம். பிரகிருதியினுடைய பலவிதமான குணங்கள் இந்த பிரம்மத்திற்கு கிடையாது, ஏன்னா அது நிர்குணம். எதனால பாசிக்கிறது? இப்படி பிராந்தியா, ஒரு பிரமம் ஏற்படுறது. எது நமக்கு கரணமாக இருந்துண்டு, எது இன்ஸ்ட்ருமெண்டா இருந்துட்டு நமக்கு வந்து இப்படி தோற்றுவிக்கிறது அப்படின்னா, பராச்சீனைகி இந்திரியைகி. இந்த இந்திரியங்கள் பண்ற வேலைதான். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் என்ன பண்றதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை விட்டுவிட்டு அந்தரியாமையா இருக்கக்கூடிய அந்த பகவான வந்து உதறி தள்ளிவிட்டு பராச்சீனை, வெளிநோக்கு பார்வையோட இருக்கு இந்த இந்திரியங்கள். அதுக்குதான் இந்த இந்திரியங்களோட வழிய வந்து நீ எனக்கு அடைச்சுடேன்னு பகவான கேட்டுக்கிறான் இல்லையா? வழி அடைத்தமுதேன்னு அவனை கேட்டுக்கிறதே எதுக்கு? இதெல்லாம் வந்து வெளிநோக்கு பார்வையோட இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அது வெளியில போய் தேவையில்லாத பிரமத்தினால, இந்த பிரமத்தினால உங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்க்கறது, வஸ்து ரூபமாக பார்க்கிறோம். சோ ஞானம் ஏகம் பராச்சீனைஹி இந்திரியைஹி பிரம்ம நிர்குணம் அவபாதி அர்த்தரூபேண பிராந்தியா சப்தாதி தர்மிணா. சப்தாதிஹி தர்மஹ தஸ்ய தேன அர்த்தரூபேண அத நது அர்த்தஹ பிருதக் அஸ்தி. அர்த்தம்ங்கிறது இந்த வஸ்துக்கள்ங்கிறது நமக்கு தனித்து இல்லை. இந்த பிரம்மத்து மேல எப்படி ஒரு கிழிஞ்சல்ல நமக்கு வந்து வெள்ளி தெரியறதோ, சுக்தியில ரஜதம் தெரியறதோ, ஒரு கயத்துல வந்து எப்படி பாம்பு தெரியறதோ, அந்த பாம்பு பிரமைன்னு நம்ம புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பாம்பு தான் இருக்குங்கிற தீர்மானத்தோட நம்ம விவகாரம் பண்ணுவோமா இல்லையா? அதே போல ஒரு ஒரு கிழிஞ்சல் இருக்கு, அது வந்து அப்படியே பளபளன்னு சூரிய வெளிச்சத்துல அது பளபளன்னு தெரியறது, அது வந்து ரஜதம் வெள்ளின்னு நினைச்சுக்கிறோம். வெள்ளிங்கிற ஒரு பிரதீதி வந்த உடனே அது கிட்ட போகிறோம், போய் பார்த்த உடனே அது கிழிஞ்சல்னு தெரியறது, கீழே தூக்கி போட்டுட்டு வரோம். வந்து திருப்பி நம்ம இருக்கிற பொசிஷன்ல இருந்து திருப்பியும் நம்ம அதை பார்த்தோம்னா அதே வெளிச்சம் படுறது அந்த கிழிஞ்சல் மேல, பட்டாலும் அது வெள்ளி மாதிரி தோற்றமளிக்கிறதுன்னு நம்ம ஒரு தீர்மானத்தோட இருக்கோம் பாருங்க, அதுதான் சொல்றேன். அதுதான் பிராந்தியா அர்த்த ரூபேண அவபாதி. எது போல இதுக்கு வந்து உதாரணம் கொடுக்கிறார். யதா மகான் அகம் ரூபா திரிவிருத் பஞ்சவிதா ஸ்வராட் ஏகாதச விதா தஸ்ய வபுஹு அண்டம் ஜகத் யதா. யதா எதிலிருந்து, அதாவது இந்த மகத்து முதலிய விஷயங்கள்ல இருந்து இந்த அண்டம் பூரா அண்ட சராச்சரங்களும் ஏற்பட்டிருக்கோ, அந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாமே யாருடைய சரீரமாக இருக்கோ, விராட் புருஷனை சொல்றாரு ஸ்வராட்டு. அந்த விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு ரூபத்தை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நினைக்கிறோம்? இந்த என்டையர் பிரம்மாண்டமுமே அவருடைய வபுஸ்தானே, அவருடைய சரீரம் தானே. இந்த மகதாதிகள்ல இருந்து உற்பத்தி ஆயிருக்கக்கூடிய இந்த உலகம் அவருடைய சரீரம், அப்படித்தானே பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் கொடுக்கறதே சுக்தி ரஜதமா கொடுக்காத அவர் வந்து இந்த இந்த விஸ்வரூபத்தையே வந்து உங்களுக்கு எப்படி நம்ம பகவானுடைய சரீரமாக நம்ம தோன்றதோ நமக்கு, மேலும் என்னென்னலாம் நமக்கு வந்து உற்பத்தி சொல்றோம். இப்ப கிரியேஷன் மெத்தடாலஜி நம்ம பார்க்கும் பொழுது 2வதுல பார்த்தோம், 3வதுல பார்த்தோம். எப்படி கிரியேஷன் பார்க்கிறோம்? பிரகிருதியில இருந்து மகத்து வந்தது, மகத்துல இருந்து அகங்காரம், அந்த அகங்காரத்திலிருந்து திரிவிருத் கரணம், அதுல சாத்விக அகங்காரம், ராஜசிக அகங்காரம், தாமசிக அகங்காரம், அதுக்கப்புறம் பஞ்சவிதமான தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் ஏகாதச இந்திரியங்கள், இப்படி எத்தனையோ ரூபங்கள் நம்ம வந்து இந்த ஒரு சிருஷ்டி கிரமத்தை பார்க்கிறோமே. இது எல்லாம் மொத்தமா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இது சகலமும் உங்களுக்கு வந்து அவனுடைய சரீரம்னு எடுத்துக்கிறோம். அப்போ அவனை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லைன்னு நமக்கு இருக்கா இல்லையா? அப்படி ஆனா அவனுடைய சரீரமாக தோன்றது. அது போல இங்கே சப்தம் முதலிய தர்மத்தை கொண்ட பதார்த்தங்களாக நமக்கு தோன்றது. இண்டிவிஜுவல், அதாவது வியஷ்டி சமஷ்டி. வியஷ்டிங்கிறச்சு இண்டிவிஜுவல் தோற்றம், ஒரு ஜீவன் இடத்துல என்னென்னலாம் இருக்கு. சமஷ்டியா இருக்கக்கூடிய ஒரு அண்டம், பிரம்மாண்டம்னு எடுத்துட்டோம்னா பிரம்மாண்டத்தினுடைய சிருஷ்டி எல்லாமே ஆர் ஜஸ்ட் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தட் பிரம்மன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கிறச்சு. அந்த உதாரணத்தை வச்சுட்டு இப்ப இத சொல்ற. யதா எவ்வாறு
யதா எந்த ஒரு மகத்துவ முதலிய விஷயங்களில் இருந்து ஏபியா மகதாதிபியா தஸ்ய வபுகு அண்டம் அவபாதி அந்த மகத் விராட் ஸ்வரூபத்திற்கு விஸ்வரூபனிற்கு ஷரீரமாக இந்த பிரம்மாண்டம் தோன்றுகிறதோ அதுபோல் ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மனிடத்தில் பலவிதமான வஸ்துக்கள் தோன்றுகின்றன. என்னென்னலாம் தோன்றது, உற்பத்தி ஆறுது அந்த விராட் புருஷன்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகான் இது மகத்தத்துவம். அடுத்தது அகம் ரூபகா அகங்காரா. சோ அர்த்த ரூபத்துவமேவ உதாகிருத்திய அகம் ரூபகான அகங்காரா. அடுத்தது திரிவிருத்து, சச்ச திரிவிருத்துனா திரிகுணாத்மகா, 3 குணங்களை கொண்டதாக வேற இருக்கு அந்த அகங்காரம். சிருஷ்டின்னு சொல்லும் பொழுது ஒடுங்கிறது இல்லையா, எல்லாமே போய் உங்களுக்கு ஒடுங்கும் பொழுது ஒரே இடத்துல போய் பிரகிருதியில போய் ஒன்னா மெர்ஜ் ஆயிடுறது. அது எப்படி மெர்ஜ் ஆக முடியும் அப்படின்னா, அது தோற்றமா இருந்தாதானே அது போய் அதுல மெர்ஜ் ஆகிறது, இல்லைன்னா முடியாது. அது உற்பத்தி ஆகும் பொழுது உத்பூதமா ஆகிறது, அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி ஒரு பூ எப்படி விரியறதோ அது போல விரிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பியும் அது வந்து போய் எப்படி மொட்டு போல அது வாடி விழுந்துடுறதோ உள்ளுக்குள்ள, அது மாதிரி நம்ம இந்த சிருஷ்டியை எடுத்துக்கிறோம். சோ மகான் மகத்தத்துவம், அகம் ரூபக அகங்காரம், அதுக்கப்புறம் அந்த அகங்காரத்துக்கே 3 வகை, சத்வ ரஜஸ் தமஸ், சாத்விக அகங்காரம் ராஜசிக அகங்காரம் தாமசிக அகங்காரம். புனஸ்ச பூதரூபேண பஞ்சவிதா, 5 விதமாக இவ்வுலகத்தை பார்க்கிறோம். ஏன்னா சிருஷ்டியினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பலவிதமாக தோற்றம் அளிக்கிறது இந்த ஜகத்து. இந்த ஜகத்தே தானே 5 விதமான பூதங்களாக முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் இந்திரிய ரூபேண ஏகாதச விதா, பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச பிராணன் மனசு, இப்படி 11 பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் மனசு, இதுதான் 11. 16 கணக்கு போட்டோம்னா அப்போ பஞ்ச பிராணனையும் சேர்த்துக்கணும். அந்த 11 அப்படின்னு சொன்னதுனால ஏகாதச விதகான்னு சொல்லிட்டதுனால பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் மனஹா ஷஷ்டம் இந்திரியம் யூஸ்வலி ஞானேந்திரியத்துல. அதனால இந்த 11 சாமான சொல்ற. ஏகாதச விதா 11ஆக பிரிந்தது இப்போ இந்த ஸ்வராட். இப்படி ஸ்வராட் ஜீவரூபகா அல்லது அந்த விராட் புருஷன் சமஷ்டியாக எடுக்கும் பொழுது விராட் புருஷன், ஸ்வராட்டுன்னு எடுக்கும் பொழுது வியஷ்டியாக இருக்கக்கூடிய ஜீவனை சொல்றார். தஸ்ய ஜீவசிய வபுகு அண்டம் ஜெகத். இந்த உலகமே உங்களுக்கு வந்து அந்த ஜீவனுடைய ஒரு சரீரமாக ஆகிறது. ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும், இதுவும் அதுவும் கலந்து கட்டி சொல்ற. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் எ ரிஃப்ளெக்ஷன். உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா சொன்னாலும் அதேதான், ஒரு மரத்தினுடைய பார்ட்ஸ் சொன்னாலும் அதேதான், அந்த மரத்தை வச்சுட்டு நம்ம என்டையர் காடுனுடைய ஒரு பார்ட்ஸ் சொன்னாலும் அதேதான், ஒண்ணும் பெரிய வித்தியாசப்படாது உங்களுக்கு. இந்த மரத்துலதான் பிரான்சஸ் இருக்கு, காட்டுல பிரான்சஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? காட்டுலயும் சாக்கைகள் இருக்கதானே இருக்கு, என்ன வெவ்வேறு மரங்கள்ல இருக்கக்கூடிய சாக்கை. அதனால இதுல சொல்றதையும் அதுல சொல்லலாம், அதுல மேக்ரோ லெவல்லையும் ஒண்ணுதான், மைக்ரோ லெவல்லையும் அதேதான் உங்களுக்கு. சோ யதா மகான் அகம் ரூபக திரிவிருத் பஞ்சவிதா ஸ்வராட் ஏகாதச விதா தஸ்ய வபுகு அண்டம் ஜெகத் யதா. அதுபோல இந்த உலகமானது பிரம்மத்தின் பேர்ல பாசிக்கிறது ஒரு பிரமையினால, அவ்வளவுதான். ஏதத்வை ஸ்ரத்தையா பக்தியா யோகாபியாசேன நித்யசஹ சமாஹிதாத்மா நிஸ்ஸங்கஹ விரக்தியா பரிபஷ்யதி. ஏதத்வை இப்போ இததான் ஒருத்தன் வந்து பார்க்கிறான். எப்படி நானும் கேள்வி நமக்கு ஸ்ரீதர சுவாமியை படிக்கும் பொழுது ரொம்ப அழகா அந்த கோர்வைய கோத்துண்டு வருவார் நமக்கு. நனு தர்ஹி ஜனஹா கிம் இதி ஏவம் ந பிரத்யேதி. ஏன் இதுதான் உண்மைங்கும் பொழுது அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஜனங்கள்? இத வந்து ஏன் அவனுக்கு தோணல? நம்மளுமே இப்ப வந்து இத படிக்கிறச்சே இந்த ஒரு 40 நிமிஷம் எல்லாமே பிரம்மம், அதுலதான் தோன்றது, பிரம்மம் தான் உங்களுக்கு அடிப்படை தத்துவம், எல்லாம் ரைட்டு இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிறோமே. தரிஹி ஜனஹா கிம் கிமர்த்தம் இது ஏவம் ந பிரத்யேதி. ஏன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் இல்ல, அனுபவ பூர்வகமாக ஞானம்ங்கிறது ஏன் வரமாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு குவாலிபிகேஷன்ஸ் இருக்குங்கிறார்.
அதுதான் இந்த 30வது ஸ்லோகத்துல சொல்றார். ஏதத்வை, இத வந்து பரிபஷ்யதி, யாரு பரிபஷ்யதி அப்படின்னா நிசங்கா சமாஹித ஆத்மா நித்யசகா பரிபஷ்யதி. தினந்தோறும் அவன் வந்து நித்யசகா யோகாபியாசேன ஸ்ரத்தையா பக்தியா விரக்தியாச்ச. இத்தனை குவாலிபிகேஷன் இருக்கும் பொழுது அப்படி ஒரு 4 லைன் படிச்ச உடனே நமக்கு தோன்றுமா? அத்தனை பரிபக்குவம் அடையணுமே அந்த ஆத்மா. அது வந்து அப்பதானே அனுபவபூர்வகமாக இது புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஏதத்வை, இந்த மாதிரி இவ்வுலகத்தை தோற்றமாக பிரம்மத்தின் நேர்ல ஒரு ஒரு இல்யூஷன் மாயாவாக பார்க்கணும்னா முதல்ல நித்தியசகா தினந்தோறும் ஸ்ரத்தையா நம்பணும். இது வந்து சொப்னம் மாதிரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தோற்றம் அப்படின்னு வந்து நமக்கு ஸ்ருதி வாக்கியங்கள் சொல்றதுன்னா, குரு சொல்றாருன்னா அது வந்து நமக்கு ஸ்ரத்தா வேணும். சோ ஸ்ரத்தையா பக்தியா பகவானை பிடிச்சுருலாம், அது தானா பாக்கி எல்லாம் வந்துரும்னு சொன்னாரோ இல்லையோ. அப்போ பக்தியா யோகாபியாசேன நன்னடத்தை வேணும். யம நியம ஆசன பிரத்யாகார சமஹா இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அது தினந்தோறும் சிந்தனை எவ்ரி செகண்ட். இத அனுபவபூர்வகமாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி மெத்தடாலஜியை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அடுத்தது விரக்தியா, ஸ்லோவா பற்றற்ற தன்மை வரணும். அதுக்குதான் அந்த பற்றற்றான் தாழ் வணங்கிங்கிறான். அவரோட காலை பிடிச்சுட்டோம்னா ஈஸியா இதெல்லாம் வந்துருங்கிறதுக்காக. சோ ஸ்ரத்தையா பக்தியா யோகாபியாசேன விரக்தியா நித்யசகா, இது 4மே உங்களுக்கு தினந்தோறும் நடந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு வேணா லீவ் போட்டுடுறேன்னு நம்ம வந்து அதுக்கு லீவ் போட முடியாது. அந்த லீவ் போட்டா என்ன ஆகும்னா நேரினா முழஞ்சிருக்கும். அதுதான் ப்ராப்ளம். அதனால அது தினந்தோறும் நம்ம வந்து அந்த புழக்கத்துல வச்சுட்டே இருந்தாதான் அந்த we can bring it up to that level. அப்ப என்ன ஆகும்? அந்த யோகி வந்து சமாஹித ஆத்மா, அவன் அறியாத ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா அந்த மனசானது சமாஹிதம் சமாதி நிலைக்கு போய் நிற்கும். நிசங்கா பற்றுதல் இல்லாதவனாக பரிபஷ்யதி. ஏதத்வை பரிபஷ்யத்தின்னு இந்த அடிப்படை தத்துவம் அதான் பாரில் மறைந்தது பார் முதல் பூதம். இந்த பூதராசிகள் எல்லாம் இல்லாமல் அவன் வெறும் அந்த பரதத்துவத்தையே பார்க்கறான். பரிபஷ்யதி. சோ ஏதத்வை ஸ்ரத்தையா பக்தியா யோகாபியாசேன நித்யசஹ சமாஹிதாத்மா நிசங்கஹ விரக்தியா பரிபஷ்யதி. பரிதஹ பஷ்யத்தின்னா முழுமையாக பூர்ணமாக இந்த பிரம்மஸ்வரூபம் தான் இருக்குங்கிறத அவன் பார்க்கறான். பரிபூர்ணதையா பஷ்யதி இது பரிதஹ. இது ஏதத் கதிதம் குருவி ஞானம் தத் பிரம்ம தர்சனம் ஏன அவபுத்தியதே தத்துவம் பிரகிருதேஹே புருஷஸ்ய. இவ்வாறு ஹே குருவி, குருவினா ஹே பூஜ்யே, இத உபசம்ஹாரம் பண்றாருங்க. உக்தமேவ அர்த்தம் சுக பிரதிபத்தியர்த்தம் சங்கேபேண அனுவததி. இது இன்னும் நன்னா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஓவர் a couple of அத்தியாயம்ஸ் இல்லையா? நமக்கு வந்து நிறைய அத்தியாயத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனால அத வந்து அப்படி ஒரு ஒரு சுருக்கமாக சங்கேபமாக நமக்கு வந்து சொல்றதுக்காக இப்ப ஆரம்பிக்கிறார். இதி ஏதது கதிதம் ஹே குருவி, ஹே பூஜ்யே, பூஜிக்கத்தக்கவளே குருவி, தேவஹூதியை பார்த்து சொல்றார். இதி இவ்வாறு ஏதது கதிதம், என்னது கதிதம்? ஞானம் தத் பிரம்ம தரிசனம். இந்த ஞானமானது அதாவது ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அல்லது ஞான யோகத்தை பத்தி பிரம்ம தரிசனம், பிரம்மத்தை காண்பிக்கும் வழியாக இருக்கும் இந்த தத்துவமானது பிரகிருதேகே புருஷஸ்ய தத்துவம். பிரகிருதி புருஷன் இவ்விருவருடைய தத்துவமானது எதனால் அறியப்பெறுகிறதோ ஏன அவபுத்தியதே தது ஞானம் பிரம்ம தரிசனம் கதிதம். எந்த ஒரு ஞானத்தினால நமக்கு வந்து பிரகிருதி புருஷனுடைய விவேகம் ஏற்படுமோ அதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நித்தியானித்திய வஸ்து எது வந்து நித்தியம் எது அனித்தியம்னே தெரியாத நமக்கு இருக்கும் பொழுது அப்போ அந்த விவேகம்ங்கிறது எப்படி வரும்? சாதன சதுஷ்டயத்தினுடைய முதல் ஸ்டெப்பே அதுதானே. அந்த விவேகம் வரணும். பிரகிருத்தினுடைய தத்துவம், பிரகிருத்தினுடைய ஒரு நேச்சர் ஸ்வபாவம் இதுதான், புருஷனுடைய ஒரு தத்துவம் இதுதான் அப்படின்னு எந்த ஒரு ஞானத்தினால நமக்கு தெரியுமோ ஏன அவபுத்தியதே தது பிரம்ம தரிசனம் ஞானம் ஏதத் கதிதம், இவ்வாறு உனக்கு கூறப்பட்டது. சோ இத்தேதத் கதிதம் குருவி ஞானம் தத் பிரம்ம தரிசனம் ஏன அவபுத்தியதே தத்துவம்
பிரகிருதேஹே புருஷஸ்ய ச ज्ञानयोगश्च मन्निष्ठः नैर्गुण्यः भक्तिलक्षणः द्वयोः अपि एकः एव अर्थः भगवत् शब्द आश्रयः இப்போ अनेन च ज्ञानयोगेन भगवानेव प्राप्यः यथा भक्तियोगेन இல்ல இந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம்னு சொல்லி ஞான மார்க்கத்தை தானே சொல்றோம் அப்போ பகவானை அடைய எல்லாத்துக்குமே ஒரே வழிதான் ஒரே கோல் தான் அதுதான் பகவான அடையறதுக்கு பக்தி யோகம் சரி அவனுடைய தாழ் பற்றி திருவடியை பற்றி நம்ம வந்து பக்தி யோகத்தினால பகவான அடையறோம் எல்லாம் ரைட்டு ஞான யோகத்தினால இப்ப என்ன ஆறுது எதை அடையறோம் ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமான பிரம்மம்ங்கிறோம் ரெண்டும் ஒண்ணுதாங்க இது வந்து சகுணமான பிரம்மம் அது நிர்குணமான பிரம்மம் அதுக்குதான் 4 விதமா நான் சொல்ல போறேன் அப்படின்னு பின்னாடி 3 குணங்கள் திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடிய தேவதைகள் அண்ட் அதற்கு அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடிய நிர்குணமான பிரம்மம் நிர்குணமான தத்துவம் இப்படி 4 வகையா இருக்கு அதுல எது நமக்கு வேணுமோ எதை குறிச்சு நம்ம போகிறோமோ அதுக்கேத்த மாதிரி வரப்போகுது எவ்ரி பாத் வில் லீட் டு தட் சேம் தத்துவம் அவ்வளவுதான் தோற்றத்தை பாக்குறோமோ இல்ல இதை பாக்குறோமோ வஸ்து பின்னாடி அலையாம இருந்தா சரி சகுணமான பிரம்மத்து பின்னாடி அலைஞ்சா பரவாயில்லையோ இல்லையோ இல்ல சோ ஞான யோகஸ்ச மன்னிஷ்டः நைர்குண்யः பக்தி லக்ஷணः துவயோஹோ அபி ஞான யோகமா இருக்கட்டும் பக்தி யோகமா இருக்கட்டும் துவயோஹோ அபி இரண்டிற்கும் ஏகஹ ஏவ அர்த்தः ஒரே ஒரு பொருள் தான் அர்த்தஹான பிரயோஜனம்னு அர்த்தம் இந்த இடத்துல இங்க போட்டிருக்காரு இல்லையா அர்த்தः பிரயோஜனம் ஒரே பிரயோஜனம் ஒரே யூஸ் என்ன பகவத் சப்த லக்ஷணா பகவத் சப்தா லக்ஷணம் ஞாபகா பகவானுங்கிற சப்தத்தினால நமக்கு எந்த ஒரு தத்துவத்தை ஞாபகம் செய்கின்றதோ எந்த ஒரு தத்துவமானது குறிப்பிடப்படுகிறதோ அந்த ஒரு தத்துவம் தான் பிரயோஜனம் பகவானுங்கிற சப்தம் நமக்கு பிரயோஜனம் இல்லை அந்த சப்தம் எதை குறிக்கிறதோ சோ பகவத் சப்த லக்ஷணா என்ன ஒரு தத்துவம் உண்டோ அந்த தத்துவம் தான் நமக்கு பிரயோஜனம் எதனால 2 வகைனால துவயோஹோ அப்படி அந்த 2 பாதை என்னன்னா ஞான யோகா பக்தி லக்ஷணா ஞான யோகத்தினாலையும் சரி பக்தி யோக இத வந்து ஸ்ரீதர சுவாமி பிரிக்கிற விதம் எப்படின்னா இந்த நைர்குண்யாவ ஞான யோகத்துக்கு எடுத்துட்டு மன்னிஷ்டஹாவ பக்தி லட்சணத்துக்கு எடுத்துக்கிறார் ஆக்சுவலி அதுல வந்து இன்னொரு ஒரு வியாக்கியானத்துல பார்க்கும் பொழுது மன்னிஷ்டஹா நைர்குண்யா அப்படிங்கிற 2 ஆஸ்பெக்டையும் 2 யோகத்துக்கும் யூஸ் பண்றார் அது எப்படின்னு அப்புறம் சொல்றேன் இங்க வந்து நைர்குண்யா ஞான யோகா நிர்குணமான அதாவது குணங்கள் அற்றதாக சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம்ங்கிற ஒரு குணங்கள் இல்லாமல் இல்ல நிர்குணமான பரபிரம்மத்தை குறிச்சு இருக்கக்கூடிய ஞான யோகம் ஞானம்ங்கிற ஒரு பாத் சோ இப்ப நிர்குணமான அப்டிராக்ட் ஞானஸ்வரூபமாக ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மனை குறிச்சு நைர்குண்யா ஞான யோகா அந்த பிரம்மத்தை குறிச்சு ஈஸ்வரன் இந்த சசங்க சக்கரோ ஹரிஹிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அவுட்டர் சின்னங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிர்குணமான பரதத்துவத்தை அண்டி இருக்கக்கூடிய ஒரு பாதை அது ஞான யோகம் நைர்குண்யா ஞான யோகா அது முதல் பாதை 2வது பாதை என்ன மன்னிஷ்டஹா பக்தி லக்ஷணஹா அந்த மன்னிஷ்டஹா பக்தி லட்சணகாங்கிறச்சு என்னை குறித்துங்கும் பொழுது சகுணமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை குறித்து இருக்கக்கூடிய ஒரு பாதை which is பக்தி யோகம் இது ரெண்டுமே துவயோஹோ அப்படி ஏகஏவ அர்த்தா இது ரெண்டுத்துக்குமே ஒரே இடத்துலதான் போய் முடிய போறது அது என்ன பகவானுங்கிற சப்தத்துக்கு வாட்சிய பூதமாக இருக்கக்கூடியவர் லட்சணம் யாருன்னா அந்த பரதத்துவம் ததுக்தம் கீதாசுங்கிறார் தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாக இது வந்து 12வதுல 4வது ஸ்லோகம் 12வது அத்தியாயம் கீதையில சந்நியம்ய இந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தய தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாக இதுக்காக தான் நான் சொன்னேன் 2த்தையுமே நம்ம வந்து அட்ஜெக்டிவா எடுத்துக்கலாம் 2த்துக்குமே அப்படின்னு எப்படி சொல்ற சந்நியம்ய இந்திரிய கிராமம் இந்திரியங்களை நன்கு நம்ம வந்து அடக்கி அதாவது ஹர்ஷ விஷாத துவேஷம் இந்த மாதிரி பலவிதமான ஒரு இதெல்லாத்தையும் துல்லியமாக பாக்குறது அந்த இதுவே கிடையாது பேத புத்தியே இல்லாமல் இந்திரியங்கள்னால வரக்கூடிய பேத புத்தி இல்லாமல் அப்பதான் இந்திரியத்தை நம்ம அடக்கியாச்சுன்னு அர்த்தம் சந்நியம்ய இந்திரிய கிராமம்
சர்வத்திர சமபுத்தயா, எல்லா இடத்துலயும், சர்வத்திரங்கிறச்ச சர்வஸ்மின் காலே, எல்லா காலத்திலையும் இஷ்ட அனிஷ்ட பிராப்திங்கிற ஒரு ஒரு கான்செப்டே இல்லாமல், பிரியம் அப்பிரியம்ங்கிற கான்செப்டே இல்லாம சமமாக புத்தியை கொண்டவர்கள் எவர்கள் உண்டோ, தே சர்வபூத ஹிதே ரதாக, எல்லா பூதராசிகளினுடைய நன்மையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். கான்ஸ்டன்டா அவ யோசிக்கிறதே என்ன, எப்படிரா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம வந்து ஹிதத்தை சொல்ல முடியும், அவளை எப்படி கரை சேர்க்க முடியும், இப்படியே நினைச்சுட்டு இருக்கா அவர்கள்லாம். ஏன்னா சாதுக்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னார் திருமூலர். அந்த அது இந்த இது சொல்றார், பரஞ்சோதி ஸ்வரூபத்தை சொல்றார் அவர். அது இன்பப் பொருள், அது அந்த இன்பப் பொருளை நான் பெற்று விட்டேன், இதை வந்து மத்தவனுக்கும் சேர்க்கணும் இல்லையோன்னுட்டு சர்வபூத ஹீதே ரதாங்கிற எல்லா பூதராசிகளினுடைய ஒரு பெனிஃபிட்டுக்காக அவ வந்து தினந்தோறும் நினைச்சுட்டு இருக்கிறவர்கள் சிந்தையந்தகா, அதையே ஆச்சரணமும் பண்றவர்கள். இப்போ இவர்கள் எல்லாருமே எங்க வந்து சேர்றா, மாமேவ பிரப்னுவந்தின்னு கிருஷ்ணர் அங்க சத்தியம் பண்றார். என்னதான் ஏவகாரம் போட்டு சொரங்கூட்டி வேற சொல்லணும் அந்த இடத்துல, மாமேவ அப்பிராப்னுவந்தின்னு. கிருஷ்ணன் அங்க வந்து வாக்கு கொடுத்துட்டாரா இல்லையா அப்படின்னா, அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடியது அந்த பகவத் சப்த வாச்சியம். அததான் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார், சர்வபூத ஹிதே ரதாங்கிற. தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாக. சோ ஞான யோகம், இந்த மன்னிஷ்டா நைர்குண்யம்ங்கிறத ஏன் ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாங்கிறேன்னா, மன்னிஷ்ட ஞான யோகத்திலையும் மன்னிஷ்டகான்னு கபிலர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல கபில அவதாரத்தை வச்சுண்டு சொல்லல, எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை ஜீவ தத்துவத்தை மன்னிஷ்டா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஞான யோகம். சோ அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்துல வந்து நிஷ்டாவை பெற்று, அதாவது ஹேவிங் கம்ப்ளீட்லி எஸ்டாப்ளிஷ்ட் யுவர் செல்ஃப் இன் தட் பிரம்ம தத்துவம், அப்படி என்ன ஒரு ஞானம் உண்டோ அது நிர்குண பிரம்ம தத்துவமாக தானே இருக்கும். மன்னிஷ்டா கிந்து நைர்குண்யகாங்கிற அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஞான யோகம்ங்கிறது எப்படின்னா, பகவத் தத்துவம் பகவான்ங்கிற வாச்சியத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தில், நிர்குணமாக இருக்கும் பிரம்ம தத்துவத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஞான மார்க்கம். இதை இப்படியே இங்க எடுத்துக்கோங்க, பக்தி லட்சணத்துல எடுத்துக்கோங்க. மன்னிஷ்டா ஈஸ்வரன் தத்துவமாக, ஈஸ்வரனுக்கு அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மஸ்வரூபம், அதுல நிலை பெற்று இருப்பது, ஆகையினால நிர்குணமாகவும் இருக்கு. அதாவது காமிய கர்மாவாக இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பக்தி. எனக்கு இது வேணும் இது வேண்டாம்னுட்டு பகவானோட அங்க வந்து வாக்குவாதம் பண்ணி பார்ட்டர் சிஸ்டம் நடக்கலங்க. எனக்கு நீ இதை தரியா நான் உனக்கு பக்தி பண்றேன்னுட்டு உட்கார்ந்துட்டு பஜனை பண்றது கிடையாது. நைர்குண்யம், அந்த இடத்துல எந்த ஒரு 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 காமியமும் இல்லாம நிஷ்காம பக்தியா செய்யக்கூடியது. அப்போ ரெண்டுமே வந்து ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பொருந்தும். இது வந்து தனியா அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ ஞான யோகஸ்ட மன்னிஷ்டா நைர்குண்யோ பக்தி லட்சணா துவயோஹோ அப்படி. நமக்கு பாயிண்ட் என்ன, ரெண்டுத்தினுடைய பிரயோஜனமுமே அந்த அடிப்படை தத்துவத்தை அடையறதுக்கு தானே, நமக்கு வேற எதுவும் இல்லையே. துவயோரபி ஏக ஏவ அர்த்தா பகவத் சப்த லட்சணா. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். யதா இந்திரியைஹி பிருதக்த்வாரைஹி அர்த்தः பகுகுண ஆஸ்ரயः ஏகः நானா ஈயதே தத்வத் பகவான் சாஸ்திர வர்த்மபிஹி. எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு ஒரே ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம ஒரு சாப்பாடு எடுத்துப்போம், ஒரு ஸ்வீட் எடுத்துப்போம். அந்த ஸ்வீட் வந்து ஒரு மைசூர் பாக் மாதிரி ஒரு ஸ்வீட்னு எடுத்துட்டோம்னா தொடறதுக்கு ரஃபா இருக்கு. இத வந்து தொக்குங்கிற இந்திரியம் அந்த மைசூர் பாக்க ஒரு விதமா அனுபவிக்கிறது. அதுக்கும் அதனுடைய ஒரு ஒரு மெத்தட் வழியா அதை அனுபவிக்கிறச்சு இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு தட் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா. பார்க்கறது கண்ணு அழகா டெக்கரேட் பண்ணி அப்படி வச்சிருக்கான், ஒரு வில்லையாட்டம் ஒரு கியூபாய்ட் ஆட்டம் வச்சிருக்கான். அந்த கண்ணு அந்த ரூபத்தை பார்க்கறது, கலரை பார்க்கறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டன் கலர்ல இருக்குங்கிறோம், எல்லாம் அனுபவிக்கிறது. கண்ணும் அதனுடைய முறைப்படி அந்த ஸ்வீட்டை அனுபவிச்சுடுத்து. இத விண்டு வாயில வேற போட்டுக்கிறோம். அப்போ அந்த நாக்கு அந்த ஸ்வீட்டையும் அனுபவிக்கிறது. இப்போ அதே ஆப்ஜெக்ட 3 வகையா நம்ம வந்து பாக்குறோம். உடையர்ச்சே வர்ற சவுண்டும் இருக்கு,
அது எல்லாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. அப்போ பிருத்தக் இந்திரியைகி, இந்திரியங்கள் எப்படி இருக்குன்னா பிருத்தக் துவாரைகி, வெவ்வேறு துவாரங்கள் அவைகளுக்கு இருக்கு. ஈவன் தோ இட் கோஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் என்ட்ரன்சஸ். பிருத்தக் துவாரைகி அர்த்தஹ ஈயதே, அந்த அர்த்தமானது ஒரு பதார்த்தமானது ஈயத்தே பிரதீயத்தே அது அறியப்படுகிறது. அந்த அர்த்தத்துக்கு பல குணங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த பதார்த்தத்தை அந்த வஸ்துவை நம்ம பலவிதமான இந்திரியங்களை வைத்து அனுபவிக்கிறோம். காது சப்தத்தின் மூலியமாக அனுபவிக்கிறது அந்த வஸ்துவை, கண்ணு ரூபம் மூலியமாக அனுபவிக்கிறது, நாக்கு ரசனா மூலியமாக அனுபவிக்கிறது, ஸ்பர்ஷம் கை இல்ல தோல் ஸ்பர்ஷம் ரூபமாக அனுபவிக்கிறது. சோ பகுகுண ஆசிரம், இது எல்லாமே ஒரே வஸ்துல தானே இருக்கு. அந்த ஒரு மைசூர் பாக்குல தான் உங்களுக்கு ரஃப்னஸும் இருக்கு, ஸ்வீட்டும் இருக்கு, கோல்டன் கலரும் இருக்கு, எல்லாமே பகுகுண ஆசிரயா அர்த்தா. பலவிதமான குணங்களுக்கு ஒரு ஆசிரியபூதமாக இருக்கும் ஒரே பதார்த்தம் இப்ப எப்படி அனுபவப்படுகிறது. இந்த தொக்கு தோலை போய் கேட்டா ஐயோ மைசூர் பாக் இஸ் வெரி ரஃப் அப்படிங்கும். தோல் தனியா இஃப் த ஸ்கின் ஹேட் எ மவுத் டு ஸ்பீக், அப்போ அது எப்படி சொல்லும்னா அது அனுபவிக்கிற விஷயத்த மாத்திரம்தான் அது சொல்லும். ஆனா அது அனுபவிக்கிறது ஏகஹா ஏவ பதார்த்தா நானா ஈயத்தேங்கிறார். நானான பலவிதமாக, பலவிதமாக அனுபவிக்கப்படுகிறது. எதனால்? பிருத்தக் துவாரைகி இந்திரியைகி, ஒவ்வொரு துவாரம் அவை அந்தந்த இந்திரியங்களுக்கு பலவிதமான துவாரங்கள் இருக்கிறதுனால அந்த ஒரே அர்த்தத்தை பல இந்திரியங்கள் பலவிதமாக அனுபவிக்கிறது. ஆனா அந்த ஒரு அர்த்தத்துல பல குணங்கள் இருக்கு. தத்வத்து, அதே போல நமக்கு இங்க பிரகிருதத்துல என்ன, இங்க எப்படி அப்ளை பண்ணணும்? சாஸ்திர வர்த்மபிகி, பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு சாஸ்திரமும் கடைசியில போய் அனுபவிக்க கூடியது ஒரே தத்துவத்தை தான், ஒரே பகவான் தான். அந்த இடத்துல வேற மாறுதல் கிடையாது இல்லையா? சோ அதனால யதா இந்திரியைகி, இதுல ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றார்? நனு ஞான யோகஸ்ய ஆத்மலாபா பலம். டிஃபரன்ஸ் என்ன? இப்ப ஞான யோகம் பக்தி யோகம் ரெண்டுத்துக்கும் துவாபபி ஏகஹா ஏவ அர்த்தஹா ஆசிரயஹான்னு எப்படி சொல்லுவேன்? நீங்க பார்த்து வேறையாச்சே. இதுல வேற மாதிரி பாக்குறோம், அதுல வேற மாதிரி பாக்குறோம். ஆத்ம லாபா பலம் இது சாஸ்திரேன அவகமியதே. சாஸ்திரம் படிக்கிறச்சு, அத்வைத சாஸ்திரமோ இல்ல விஷயத்தை ஏதோ ஞான மார்க்கத்துல போகும் பொழுது ஆத்மலாபா, ஆத்மஸ்வரூபத்தை அடையிறோம் அப்படிங்கிறது தானே பலன்னு சொல்றோம். வேற பக்தி யோகத்துக்கு என்ன ஆயிடுறதுன்னா பஜனீய ஈஸ்வர பிராப்திங்கிறோமே, நம்ம பஜிக்கக்கூடிய பஜிக்க தகுந்தவனாக இருக்கும், கதைகளை கேட்க தகுந்தவனாக இருக்கும் அந்த பகவான ஈஸ்வரனை நம்ம அடையிறோங்கிறோம். இதுக்கு ஆத்மாவை அடையிறோங்கிறோம், அதுக்கு ஈஸ்வரனை அடையங்கிறோம். ஆனா துவயோகோ அப்படி அர்த்தா ஏகஹா ஏவன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி இருக்கா இல்லையா? குதஹா தயோஹோ ஏகார்த்தத்துவம் இது ஆசங்கிய. அதுக்குதான் இந்த திருஷ்டாந்தத்தை சொல்றேன். இது வேற ஒரே பதார்த்தம் தானே. யதா பகூனாம் ரூபரசாதீனாம் குணானாம் ஆஸ்ரயா குடக்ஷீராதிகா, ஒரு வெள்ளம் இருக்கு, பால் இருக்கு, பலவிதமான இது அதுல ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு இல்லையா? இப்படி ஏவ அர்த்தா ஏகஹா ஏவ அர்த்தா மார்க்க பேத பிரவருத்தைகி இந்திரியைகி, இந்திரியங்கள் வெவ்வேறு மார்க்கம் மூலியமாக செல்கின்றன. நானா பிரதீயத்தே, பலவிதமாக தோன்றுகிறது. அப்ப எப்படி சொல்றார்? சக்ஷுஷா சுக்லஹா இது, கண்ணு இப்போ ஹவு இஸ் திஸ் ஆப்ஜெக்ட்னு கேட்டா ஓ இட் இஸ் ஒயிட்னு சொல்லும். பாலை பார்த்துட்டு ரசனேன ஓ ரொம்ப ஸ்வீட் அப்படிங்கும். ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமா அனுபவிக்கிறது. ஸ்பர்ஷனேன தூ சீதஹா இத்தியாதி ததா பகவான் ஏகஹா ஏவ தத்தத்ரூபேண அவகமியதே. நம்ம இப்போ வாசுதேவன் தான் ஒசத்தின்னுட்டு வைஷ்ணவத்துல சொல்லும் பொழுது வாசுதேவ ரூபமாக அனுபவிக்கிறா, அது அடிப்படை தத்துவம் பிரம்மன். வாசுதேவன் தான் சர்வமாக ஆகிறான். சைவத்துக்கு போனோம்னா சைவ சித்தாந்தத்துல அஷ்டாபிஸ் தனுபிர அவதுவஸ்தாபிர அஷ்டாபிரீஷான்னுட்டு சொல்றோம். யா சிருஷ்டி சிரச்சு ஆத்யாவஹதி விதிஹுதம் யாஹவிரியா சஹோத்ரின்னுட்டு இந்த பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் யஜமானன்னு சொல்லி 8 ரூபமாக பகவானை பார்த்து இவ்வுலகமயமாக சிவன் தான் இருக்கும்னு நம்ம சொல்றோம். தத்துவம் ஒண்ணுதானே அந்த இடத்துல. நாமென்கிளேச்சர் இஸ் டிஃபரெண்ட். அதுதான் பகவத் சப்த லக்ஷணகான்னு போடுறது. பகவானுங்கிற நாமென்கிளேச்சர் நம்ம சிவன்னு சொல்லலாம், வாசுதேவன்னு சொல்லலாம், கௌமாரத்துல குமாரன்னு சொல்லலாம், சண்முகன்னு சொல்லலாம், கணபதின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்க நாமென்கிளேச்சரை வச்சுக்கோங்க.
வாட் இட் இண்டிகேட்ஸ்ங்கிற அர்த்தம் தானே நமக்கு ஒண்ணு. ஜஸ்ட் ஹவு ஒரு பாலை பார்த்துட்டு கண்ணு ஒயிட்டுங்கும் நாக்கு ஸ்வீட்டுங்கும் கையை தொடறதுக்கு ஓ ஷூடுங்கும் இல்ல குளுமைங்கும், அந்த மாதிரி கிளாஸ் எக்ஸாம்பிள். ஞானயோகஸ்ச மன்னிஷ்டா நைர்குண்யா பக்தி லக்ஷணः द्वयोरपि एक एव अर्थः भगवत् शब्द लक्षणः यथा इन्द्रियैः पृथक् द्वारैः अर्थः बहुगुण आश्रयः एकः नाना ईयते தத்வத் பகவான் சாஸ்திர வர்த்மபிகி, வர்த்தமான வழிகள்னு அர்த்தம், மார்க்கங்கள். சாஸ்திரங்களினுடைய மார்க்கங்களினால் பகவான் எவ்வாறு பலவிதமாக பார்க்கப்படுகிறாரோ. கிரியையா இப்போ என்னென்ன மார்க்கங்கள் உண்டுங்கிறதுக்கு ஆசிரம பேதத்துல பிரிச்சு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொதுவாக இருக்கக்கூடிய மார்க்கங்களையும் சொல்றார். கிரியையா கிரதுபிர் தானைஹி தபஸ்வாத்தியாய மர்ஷனைஹி ஆத்ம இந்திரிய ஜயேனாபி சந்நியாசேன ச கர்மணாம் யோகேன விவிதாங்கேன பக்தி யோகேன சைவஹி தர்மேண உபய சின்னேன எஃப் பிரவருத்தி நிவத்திமான் ஆத்ம தத்துவ அவபோதேன வைராக்கியேன திருடேனச்ச ஈயத்தே. இங்கதான் வந்து நமக்கு வெர்பே வருது, கிரியாபதம் இங்கதான் இருக்கு. ஈயத்தே பகவான் ஏபிஹி சகுணஹா நிர்குணஹா ஸ்வதிருக்கு. பகவான் ஸ்வகுணஹா சகுணஹா சகுணமாகவோ, அதாவது இப்ப குணங்களுடன் கூடினவராகவோ, அல்லது நிர்குணகா குணங்கள் அற்றவராகவோ, அல்லது ஸ்வதிருக்கு ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாகவோ பகவான் ஏபிஹி ஈயத்தே இவைகளினால் ஈயத்தே அனுபவிக்கப்படுகிறார், அறியப்படுகிறார். சாரி, பிரதீயத்தேங்கிற அர்த்தத்துல. சோ ஈயத்தேன்னு அறியப்படுகிறார். என்னென்னு ஒன்னொன்னுத்தையும் உங்களுக்கு வந்து இப்போ திருத்தியா விபக்தியில சொல்லிட்டு வர்றார். இதனால் கிரியையா செயல்களினால், அப்போ சாஸ்திர மார்கானேவ பிரபஞ்சயதி, சாஸ்திரத்தினுடைய மார்க்கங்கள் என்ன, சாஸ்திர வர்த்மபிகி பகவான் ஈயத்தேன்னு முந்தின ஸ்லோகத்துல தத்வத் ஏகோ நானா ஈயத்தே தத்வத் பகவான் சாஸ்திர வர்த்மபிகின்னு முந்தின லைன்ல முடிச்சோம். அந்த சாஸ்திரத்தினுடைய மார்க்கங்கள் என்னென்ன அப்படின்னா கிரியையா. முதல்ல வந்து 3 கிரியையா கிரதுபிகி தானைஹி, இது 3மே கிரஸ்தாசிரமத்துக்கு விதிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். கிரியையா, கிரியையான பூர்த்த ரூபையா கிரியையா, இந்த குளங்கொட்டம் குளம் குட்டை இதெல்லாத்தையும் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, தர்மசாலை கட்டுறது, இந்த மாதிரி செயல்கள் இருக்கே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பகவத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை எடுத்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் மூலியமாக அந்த பகவானை அடையறதுங்கிற ஒரு பிரதிஜையை வச்சுட்டு பண்ணா. ஒருத்தர் வந்து சாப்பாடு போட்டு நான் வந்து இது பண்றேன், ஒருத்தர் வந்து துணி துவச்சு பண்றேன் சிவனடியார்களுக்கு அப்படின்னு அவ வந்து ஒவ்வொருத்தரும் செயல்களினால் பகவானை அடையறதுக்கு முயற்சி செய்தார்கள். சோ கிரியையா பூர்த்த ரூபையா, பூர்த்தன்னா ஜென்ரலி சேவா ஆட்டிடியூட் இல்லையா. இன்னைக்கு சேவா ஆட்டிடியூட் சொல்றோன்னு பொதுவா நம்ம போய் வெறும்ன கோவிலுக்கு போயிட்டு வர்றது மாத்திரம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், சேவைங்கிறதும் நம்ம செய்யணுங்கிறது இந்த கிரியையா. அதுதான் கிரதுபிகி, யாகங்கள் செய்வது, யாகங்களினால். அதுக்கப்புறம் தானைகி, தானங்கள் கொடுப்பது. நம்ம வந்து பர்சனலா பண்ணாட்டா கூட நம்ம வந்து மானிட்டரிலி ஹெல்ப் பண்றது, இல்ல தானம் கொடுக்கறது, இத பண்ணோம்னா இன்னொருத்தர் அவளுடைய சரீர பலத்தினால அவ வந்து கிரியையினால பண்றா. சோ இன் சம் வே ஆர் தி அதர் ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு இங்க சொல்லித்தர. கிரதுபிகி யாகங்களினால், கிரியையா செயல்களினால், தானைகி தானம் கொடுப்பதனால். இது 3மே உங்களுக்கு கிரகஸ்தாசிரமம். அடுத்தது எடுத்துட்டோம்னா வானப்பிரஸ்தாசிரமம், தபஸ்வாத்தியாய மர்ஷனைகி. தபஹா இது நம்ம பெனன்ஸ் தபஸ் பண்றது, சுவாத்தியாயங்கிறச்சு தன்னுடைய ஸ்வசாக்கா அத்தியனம். என்ன படிச்சிருக்கோமோ முன்னாடி பிரம்மச்சரியத்துல படிச்சிருப்போம், நடுவுல கிரகஸ்தாசிரமத்துல விட்டுருப்போம், அதுல வேற விதமான கான்சென்ட்ரேஷன் இருக்கும், கிரியையில கான்சென்ட்ரேஷன் இருக்கும். வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு வரும் பொழுது பழச தூசி தட்டி எடுத்து அதை திருப்பியும் படிக்கிறதுக்கு உட்காருவோம். ஸ்கூல்ல படிச்சது சம்ஸ்கிருதம் இன்னைக்கு திருப்பி எடுக்கிறேன்னு எத்தனை பேர் வராதுரியுமா, அந்த மாதிரி இது வந்து திருப்பியும் எடுக்கிறது இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல சுவாத்தியாயம். தன்னுடைய ஒரு சாக்கைய அதை வந்து இன்னைக்கு படிக்கிறச்சு வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல படிக்கும் பொழுது அதுக்கு வந்து வேற கண்ணோட்டத்துல நம்ம அதை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ மனனத்துக்கு உபயோகப்படும் மர்ஷனைகி. மர்ஷனம்னாலே அபிமர்ஷனம், மறுபடியும் மறுபடியும் அதை பத்தி திருப்பி திருப்பி திங்க் பண்றது. அதுதான் இங்க மர்ஷனம்னா மீமாம்சான்னு சொல்ற. மனனம்
படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த படிச்சத வந்து இப்போ மனனம் பண்ற கண்ணோட்டத்துல நம்ம அதை பார்க்கிறோம். தபஸ்வாத்தியாய மர்ஷனைகி. அடுத்தது ஆத்மேந்திரிய ஜெயேனாபி சந்நியாசேனச்ச கர்மணாம். இது வந்து சந்நியாசாசிரமத்துல இருக்கிறவர்களுக்கு. ஆத்ம இந்திரிய ஜெயன, இது இது எதுல வேணாலும் வச்சுக்கலாம். ஆத்மாங்கிறச்சு மனசை ஜெயிக்கிறது, இந்திரியங்களை ஜெயிக்கிறது. இத வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவளுக்கும் ஒத்து வரும், உங்களுக்கு வானப்பிரஸ்தத்திலயும் ஒத்து வரும், சந்நியாசத்திலயும் வரும். சந்நியாசத்துல மெயினா என்னன்னா கர்மணாம் சந்நியாசேன, கர்மாக்களை விடுவதனால். ஜென்ரலி ஞான கர்மா சமுச்சயம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல மாட்டாரு ஆச்சாரியர்கள். வந்து பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து கர்மாவை விட்டு உங்களுக்கு ஞான மார்க்கத்துல போகிறதுங்கிற மாதிரிதான் வரும். அது தானா விலகணும். அதுதான் கர்மணாம் சந்நியாசேனங்கிறச்சு அந்த கர்மாக்களை பிரவிற்த்தி லட்சணமாக இருக்கக்கூடிய கர்மாவை விடுவது. சோ விச் மீன்ஸ் நிவிருத்தி லட்சணம். நிவிருத்தினா இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு விலக்கி நம்மள வந்து பகவத் சிந்தனையில ஆழ்த்தணும். அது ஒரு வழி. ஆத்ம இந்திரிய ஜெயேன, ஆத்மா மனசை ஜெயிப்பதனாலும் இந்திரியங்களை ஜெயிப்பதனாலும் இது ஒரு தனி பாத். இது ஒரு தனி பாத். அப்படி எல்லா பாத்தையும் நம்ம அனுபவிச்சே தீரணுங்கிற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் கடைபிடிச்சாகணுங்கிறது இல்லை. எது நமக்கு உகந்ததோ, நம்ம சம்ஸ்காரத்துக்கு உகந்ததோ அந்த ஒரு பாதையை நம்ம எடுத்துட்டு போய் பகவான் அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது வந்து பொதுவாக யோகேன விவிதாங்கேன பக்தி யோகேன செய்வகி தர்மேண உபய சின்னேன யஹா பிரபிருத்தி நிவிருத்திமான். யோகேன பலவிதமான, விவித அங்கேன யோகேன பலவிதமான அங்கங்களை கொண்டதான யோகம். அது அஷ்டாங்க யோகத்தை சொல்றார். ஆசனங்கள் பண்ணியே அதனால முக்தியை அடைந்தவர்கள். இப்போ ஏன்னா அந்த ஆசன ஜெயம்ங்கிறது இருக்கு பாருங்க. எப்படி நமக்கு கபிலர் முதல்ல சொல்ற போது விவிக்தா தேசே ஆசன ஜெயஹாங்கிற, உட்கார்றதே கஷ்டம். வெறுமன ஒரு இடத்துல எதுவுமே பண்ணாத, எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாத உட்காருவதுங்கிறதே உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பிராக்டிஸ். பிகாஸ் இட் ஸ்ட்ரீம் லைன்ஸ் யுவர் தாட்ஸ். மனோவிருத்திகளை அப்படி வந்து ஒடுக்கி அது உட்காத்தி வைக்கும். யோகேன விவித அங்கேனன்னா பலவிதமான அங்கங்கள் இருக்கு யோகத்துல. அந்த அங்கங்கள்ல ஏதாவது ஒரு அங்கத்தை ஃபாலோ பண்ணாலும் பகவத் சிந்தனை வரும், அந்த பகவானை அடையலாம். பக்தி யோகேன செய்வ, பக்தியில நம்ம கேட்கவே வேண்டாம். நவவித பக்தின்னு சிரவணம், கீர்த்தனம், பாத சேவனம் எத்தனையோ இருக்கு அதுல. அடுத்தது யஹா பிரவிற்த்தி நிவிருத்திமான் தேன உபய சின்னேன தர்மேன. எந்த ஒரு தர்மமானது பிரவிற்த்தி மார்க்கத்துல நம்ம அழிச்சுட்டு போகிறது. பிரவிற்த்தினா தர்மத்தை செய்யணும்னு வந்து இட் இஸ் அ மோர் ஆக்டிவிட்டி பேஸ்டு தர்மம். பிரவிற்த்தியை உடையதாக இருக்கு, ஈடுபாட்டை உடையதாக இருக்கு. நிவிருத்தி அப்படிங்கறச்சே வைராகியத்தை தூண்டுமிக்கும் தர்மமாக இருக்கு. எந்த ஒரு தர்மமானது யஹா தர்மஹா, எந்த தர்மமானது பிரவிற்த்தி நிவிருத்திமான், பிரவிற்த்தியை உண்டு பண்ணுவதோ அல்லது நிவிருத்தியை உண்டு பண்றதாக இருக்கோ, அதாவது வைராகியத்தை உண்டு பண்றதாக இருக்கோ, தேன உபய சின்னேன தர்மேன. அப்போ அந்த இடத்துல சகாமம் நிஷ்காமம்னு ரெண்டு வகையா சொல்றோம். பிரவிற்த்தினா ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிற ஆசையை கொண்டு நம்ம தர்மத்தை செய்கிறோம். இவருக்கு நல்ல சிவனடியார்களுக்கு நல்ல துணியா நம்ம தோச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர், அமர்நீதி நாயனார்னு ஒருத்தர், அவருக்கு வந்து எவ்ரி டைம் ஒருத்தர் வந்தாருன்னா அவருடைய வேஷ்டிய தோச்சு உணர்த்தி அதை நீட்டா பிரஸ் பண்ணி கொடுக்கறது தான் அவருக்கு வேலையே, வேற எந்த வேலையும். இது வந்து அதுல ஒரு ஆசை. அது சகாமமான ஒரு தர்மம். நிஷ்காமமான தர்மம் என்னன்னா எதுலயுமே பற்றுதல் இல்லாமல், ஆனா நம்ம வந்து வலிய போய் ஒருத்தருக்கு பண்ணணுங்கிறது இல்ல, வர்றத நம்ம பண்றோம். அது உங்களுக்கு நிஷ்காமமாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம். சோ உபய சின்னேனங்கும் பொழுது ரெண்டு லட்சணத்தை கொண்டதாக சகாம நிஷ்காம லட்சணேன தர்மேன. அந்த தர்மம் தான் இப்ப எப்படி இருக்குன்னா சகாம தர்ம பிராப்தியம் ஸ்வர்காத்யபி பகவதா ஏவ சகுணம் ரூபம்ங்கிற. அப்ப சகாமமான தர்மத்துக்கு நமக்கு வந்து என்ன அடையணும் அப்படின்னா ஸ்வர்க்கத்தை கோலா வச்சுட்டு மனசுல வந்து நம்ம பிரவர்த்திக்க கூடாது. சகுணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பகவத் பிராப்தியை தான் நம்ம வந்து கோலாக அங்க வச்சுட்டு இருக்கோம். நிஷ்காமத்தினால அப்கோர்ஸ் ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அடைவதுங்கிறது கோலாயிடுது. சோ யோகேன விவித அங்கேன பக்தி யோகேன செய்வகி தர்மேன உபய சின்னேன யஹா பிரவிற்த்தி நிவிருத்திமான். ஒரு நிமிஷம்.
ஆத்மதத்துவ அவபோதேன வைராகியேன திருடேன ச ஈயதே. ஆத்ம தத்துவம் இதே இந்த ஞான யோகத்தை வந்து உபசம்ஹாரம் பண்ணும் பொழுது அவர் சொல்றது அதுதான். உங்களுக்கு அந்த இந்த பலவிதமான மார்க்கங்கள்ல அனதர் மார்க்கம் என்ன? ஞான யோகம், விச் இஸ் ஆத்மாவனுடைய ஒரு தத்துவத்தை பத்தி அறிவது. வைராக்கியம், திருட வைராக்கியம், திருடமான ஒரு வைராக்கியம், விச் இஸ் பற்றுதல் இல்லாமல் இருக்கும் தன்மை. இவைகளினால் ஈயத்தே பகவான் ஏபிகி, இவர்கள் இந்த ஒரு விஷயங்கள்னால பகவான் அடையப் பெறுகிறார், அறியப்படுகிறார். அந்த பகவான் எப்படிப்பட்டவர்? சகுணஹா நிர்குணஹா ஸ்வதிருக். பிராவோச்சம் பக்தி யோகஸ்ய ஸ்வரூபம் தே சதுர்விதம் காலஸ்ய ச அவ்யக்தகதேஹே யஹ அந்தர்தாவதி ஜந்துஷு. சோ இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்லியிருக்கேன்னுட்டு லிஸ்ட் பண்றார். பிராவோச்சம், நான் உனக்கு கூறியிருக்கேன். எதை சொல்லியிருக்காரு இங்க? பக்தி யோகஸ்ய ஸ்வரூபம் சதுர்விதம் தே பிராவோச்சம். தே உனக்கு, தேவஹூதிக்கு, சதுர்விதம்ங்கிறச்சே திரிகுணம் நிர்குணம் அப்படிங்கிற பேதத்தினால 4 விதம் ஆயிடுது. திரிகுணம்ங்கிறச்சு சத்வரஜஸ்தமஸ் அண்ட் நிர்குணம். இப்படி 4 வகைப்பட்டதான பக்தி யோகத்தினுடைய ஸ்வரூபமானது உனக்கு கூறிவிட்டேன் பிராவோச்சம். மேலும் வேற என்னென்ன சொல்லியிருக்கார்? காலஸ்ய அவ்யக்தகதேஹே காலஸ்ய பிராவோச்சம், ஸ்வரூபம் பிராவோச்சம். ஸ்வரூபத்தை அங்க எடுத்துக்கணும். அவ்யக்தகதேஹே காலஸ்ய ஸ்வரூபம் பிராவோச்சம். அந்த காலத்தினுடைய ஒரு கதி போக்கு யாராலையுமே புரிய முடியாத ஒரு கதியை கொண்டதான அந்த பகவத் ஸ்வரூபமாக இருக்கும் காலத்தை பத்தி, இந்த காலத்தினுடைய ஸ்வரூபம் நான் உனக்கு சொல்லிட்டேன். மேலும் யஹாச்ச ஜந்துஷு அந்தஹா தாவதி, எந்த ஒரு காலமானது ஜந்துக்களினுடைய உள்ள உற்பத்திக்கும் அவனுடைய மரணத்திற்கும் ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, அதாவது உபாதி மாதிரி இருக்கக்கூடியது அந்த காலம்தான். ஜந்துஷு ஜந்துக்கள் பிராணிகளின் இடத்துல, அந்தஹா உள்ளுக்குள், யஹா தாவதி எந்த ஒரு காலமானது ஓடுகிறதோ, இது அப்படியே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் எடுத்துக்கணும். ஏன்னா காலம் இஸ் ஈக்குவல் டு பகவானுடைய ஒரு ஸ்வரூபம்னு தானே சொல்றோம். பிரகிருதி, புருஷன், காலம் 3மே பகவத் ஸ்வரூபம் தான். அப்போ இந்த ஜந்துக்களின் இடத்துல உள்ளுக்குள்ள அவனுடைய உற்பத்தியை டிட்டர்மின் பண்றதுக்கும் அவனுடைய மரணத்தை டிட்டர்மின் பண்றதுக்கும் இந்த காலம் தான் உள்ளுக்குள்ள ஓடின்னு இருக்கு. அந்த காலத்தினுடைய போக்கானது அவ்யக்தம். அதை வந்து நம்ம இன்னதுன்னு பிடிச்சு வச்சு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்தையும் நான் சொல்லிட்டேன் உனக்கு. பிராவோச்சம் பிராவோச்சம் பக்தி யோகஸ்ய ஸ்வரூபம் தே சதுர்விதம் காலஸ்ய ச அவ்யக்தகதேஹே யஹ அந்தர்தாவதி ஜந்துஷு. ஆகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர்யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. धन्यवादः भगिनी. धन्यवादः भगिनी. धन्यवादः.